கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 72:4 அதனுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது பாருங்கள். ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஆண்டவர் என்ன செய்வார்? வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து. அவன் ரொம்ப ஏழை, அவங்களை யாரு விடுவிக்க முடியும்? யாரும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது ஏழைகளினுடைய பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்கிறவர், ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், மீட்கிறவர் நமது ஆண்டவர். அவர் சொல்கிறார், அவர்களுக்கு இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்குவார். இவன் ஏழைதான. சில நேரங்கள்ல சில மனிதர்கள் சொல்லுவார்கள், உன்னை அடிச்சு போட்ட எவமேலே கேட்பான், நீ ஒரு அனாதை தானே, உனக்கு என்ன பின்னணி இருக்குது? என் மேல எவனாவது ஒருத்தன் கை வச்சுட்டானா ஒரு பெரிய காக்கா கூட்டம் போல என் உறவினர்கள் வந்துருவாங்க, கொத்தி எடுத்துருவாங்க, ஆனா உனக்கு யாரு இருக்கா அப்படின்னு சிலரை சொல்லுவதை நான் கேட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இருக்கின்றவர்களாக காணப்படுவோமே என்றால் ஆண்டவரால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களுக்கு எதிராக வரக்கூடியவர்களை ஆண்டவர் நொறுக்கி போடுவார். ஆண்டவர் இயலாமையில் உள்ளவர்கள், ஏழைகள், திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாக்கியமே அதுதான். அவராகவே வந்து உங்களுக்கு இடுக்கண் செய்கிறவர்கள், உங்களை துன்புறுத்துகிறவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை நொறுக்கி போடக்கூடியவர் அவர். உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள். ஐயோ, நான் ஏழையா இருக்கிறேனே, மனிதர்களால் மதிக்கப்பட முடியாத நிலையில இருக்கிறேனே, மனிதர்கள் எல்லாம் என்னை ஒரு மாதிரி பேசக்கூடிய நிலையில இருக்கிறேனே என்று நீங்கள் என்ன வேண்டாம். ஆண்டவருடைய கரிசனை உங்க மேல உண்டு. உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடியவர்களை ஆண்டவரே நொறுக்கி போடுவார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குகிறவரை உம்மை தோத்தரிக்கிறோம். இதை நாங்கள் புரிந்து உம்மை மாத்திரம் சார்ந்து உம்மில் பலன் கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.